சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஜெயிலர் 1 படத்தில் யார் யார் நடித்தாங்களோ அவங்க எல்லாருமே நடிச்சிட்டு வராங்க. கூடவே பாலையாவும் எஸ்ஜே சூர்யாவும் முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாங்க. தொடர்ந்து விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைய போகிற படம் குறித்தான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக கூலி படத்தில் நடித்தார். கமல்ஹாசன் கடைசியாக தக் லைஃப் படத்தில் நடிச்சிருந்தார். 2 படங்களுமே சரியாக போகவில்லை. அதனால் எப்படியாச்சும் தமிழ் சினிமாவில் 1000 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இணையாக தயாராகிட்டாங்க. இப்படி இருக்கும் சூழலில் தான் இந்த படத்தை லோகேஷ் எடுப்பார் என அனைவராலும் சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியில் ரஜினியே என்ன சொன்னார்னா, லோகேஷ் இந்த படத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். காரணம் கூலி படத்துடைய ரிசல்ட். கூலி படத்தின் மீது ரசிகர்கள் பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. ஒட்டுமொத்த திரையுலகே திரும்பி பார்த்த அளவுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசியில் கூலி படம் சொதப்பலாக இருந்துச்சு. காரணம் திரைக்கதையும் சரியில்லை, லாஜிக்குடைய விதிமீறல்கள் பயங்கரமாக இருந்துச்சு என ரசிகர்களால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக கொடுக்கப்பட்ட படம்னா அது கூலி படம். அதை தொடர்ந்து தக் லைஃப் படமே பார்த்திங்கன்னா ஊத்தல் படம்னு தான் சொல்லணும். காரணம் மணிரத்னமுடைய கதை சரியாக இருந்தாலும் திரைக்கதை சுத்தமாக சரியில்லை. படத்தில் கமலை என்ன அடி அடித்தாலும் அவர் சாவே மாட்டுறாரு. படத்தில் எதுக்கு இவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து ரஜினி கமல் இமைய போகிற படத்தை ஒரு பெரிய டைரக்டருக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் என பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. லோகேஷோட பேரையே தூக்கிட்டாங்க என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது கிடைச்சிருக்க தகவல் என்னென்னா, லோகேஷ் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. அதற்கான கதை விவாதத்தில் இப்போ ஈடுபட்டிருக்காரு என்கின்ற விஷயமெல்லாம் தற்போது வெளிவந்திருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா, லோகேஷ் முதல்லையே இந்த படத்துக்கான கதையை 2 பேர்கிட்டையும் சொல்லி ஓகே வாங்கி வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் தான் சரி இந்த படத்தை எடுத்தால் இப்போ டைம் ஆகும், அதனால் நம்ம கூலி படம் எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கூலி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணார். பட் ரிசல்ட் ரொம்பவே நெகட்டிவ். அதனால தான் ரஜினிக்கு லோகேஷ் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் லோகேஷை தூக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் கமல் அவருக்கு விக்ரம் படத்தை வெற்றி படமாக கொடுத்தவர் லோகேஷ். அதனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுங்க, கண்டிப்பாக நான் ரஜினிகிட்ட ஓகே வாங்கிடுறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் இப்போ கதை விவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. கண்டிப்பாக கூடிய விரைவில் இதற்கான பூஜை போடப்படும் என சொல்லப்படுது. அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளிவரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.